எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and welcome to this session. இன்னைக்கு நம்ம படிக்க போறது first chapter, one short video, that is living world. Yes, I know, இந்த living world chapter already நம்ம முடிச்சாச்சு. இருந்தாலும் நம்ம மறுபடியும் இந்த சாப்டர் படிக்கணுமா அப்படின்னு பார்த்தா இது வந்து ஆல்ரெடி பார்ட் பை பார்ட்டா நம்ம முடிச்சிருக்கோம். லெக்சர் பை லெக்சரா நம்ம டீட்டெயிலா டாபிக் வைஸ் நம்ம முடிச்சிருக்கோம். ஆனால் அந்த டாபிக் வைஸ் முடிக்கும் போது எல்லா வீடியோவுமே ஒன்றா நீங்கள் பார்க்கறதுக்கு டைம் ஆகும். அதனால் இப்போது அது ஒன் ஷாட்டாக கொண்டு வந்திருக்கு. இப்போ இந்த ஒன் ஷாட்டில் நீங்கள் வந்து ஒரு 1.5 மணி நேரம் இல்லை எவ்வளோ நேரம் இந்த லெக்சர் போகுதோ அவ்வளோ நேரம் நீங்கள் அந்த வீடியோ மட்டும் இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டிங்கன்னா ஹோல் சாப்டர் கவர் ஆயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், நீங்கள் மறுபடியும் அந்த பழைய லெக்சர்ஸ், தட் இஸ் ஒவ்வொரு லெக்சர் தனித்தனியாக நீங்கள் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது எப்படி இருக்கும், அப்படியே ஒரு 6-7 hours வருமா, இது அவ்வளோ நேரம் வராது. ஸோ ஷார்ட் பட் ப்ரீஃப், என்னென்ன தேவையோ ப்ரீஃபாக நம்ம முடிச்சிடலாம். ஆல்ரைட். ஸோ உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகாது அண்ட் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைம் வேஸ்ட்டும் ஆகாது, ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ், ரிவிஷனுக்கு தான். இந்த சாப்டரில் அவ்வளோ பெருசாக எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இது ரிவைஸ் பண்ணுறதுக்கு இதுலேருந்து ஒரு 1 or 2 questions கேட்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப டீட்டெயிலாக படித்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கரெக்டாக? சரியா? சரி, அதனால் இந்த ஒன் ஷார்ட் வீடியோ. ஓகே, இந்த ஒன் ஷார்ட் வீடியோ வில் கண்டினியூ லிவிங் வேர்ல்ட். ஓகே, வில் கண்டினியூ லிவிங் வேர்ல்ட். அதுக்கப்புறம் நம்ம 1 by 1 வர சாப்டர்ஸ் எல்லாமே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, எக்ஸ்ப்ளோரிங் த பேட்ஸ். ரைட். ஸோ நம்மகிட்ட என்ன இருக்குது, ஒரு PW ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சர்ச் ஆப்ஷன் ஒரு சர்ச் ஆப்ஷன் வரும். மேலே தெரியுதா, இங்கே சர்ச் ஆப்ஷன் இந்த மாதிரி. ஸோ அங்கே நீங்கள் கிளிக் பண்ணி சூரன் கிளாஸ் 11 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்னோட அழகான ஃபோட்டோ தெரியும். ஓகே, அது பக்கத்தில் இன்னொரு அழகான ஃபோட்டோ தெரியும், பிருத்விராஜ் சாரோடது. ரைட். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்க, சப்ஜெக்டில் செக் பண்ணிங்கன்னா என்ன இருக்குது, நோட்டீஸ் இருக்குது. ஸோ ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா வரும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி. பயாலஜியில் செக்ரிகேட் பண்ணலை, பாட்னி தனியாக இருக்குது, ஜுவாலஜி தனியாக. வீடியோஸ் இனிமேல் வர ஆரம்பிச்சிடும். இனிஷியலாக பயாலஜியில் நான் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தேன், அதனால் பயாலஜின்னு போட்டிருக்கு. பட் அது இனிமேல் என்ன ஆயிரும், கிளிக் பிரிஞ்சிடும். ஆர் மேபி நீங்கள் பயாலஜின்னு கிளிக் பண்ணாலே உள்ள பாட்னி ஜுவாலஜின்னு மேபி வரலாம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ஃப்ரீ நோட்ஸ், ஃப்ரீ டிபிபி, ஃப்ரீ நோட்ஸ் அண்ட் ஃப்ரீ வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த லெக்சர் வீடியோஸை நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பார்க்கலாம். ஆல்ரெடி எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது, ஃப்ரீயாக பார்க்கலாம். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ பாருங்கள் என்னென்ன பார்க்க போகிறோன்னு, எக்கச்சக்கமாக பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ இதை பொறுமையாக நம்ம முடிச்சிடலாம். என்ன பார்க்க போகிறோம், ஃபர்ஸ்ட் டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு, அது பார்க்க போகிறோம். ரெண்டாவது நீட் ஆஃப் ஃபார் கிளாசிஃபிகேஷன், அதையும் பார்க்குறோம். மூணாவது சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் டாக்ஸானமி, ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன அது நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப், இதில் வந்து ஆர்கியா, பாக்டீரியா அண்ட் யூகேரியா, இது என்னது அப்படின்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் டாக்ஸானமி, ஹைரார்கி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ், ஆர்டர், கிளாஸ், அந்த ஹைரார்கி பார்ப்போம். அதுக்கப்புறம் நோமன்க்ளேச்சர், நேமிங் என்ன, நேம் எப்படி பேர் வைக்கிறாங்க, அது எல்லாமே பார்ப்போம். என்ன ரூல்ஸ் இருக்குது. கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ், ஸ்பீஷீஸ்னால் என்ன கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ். அதுக்கப்புறம் டூல்ஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி, ஹர்பேரியம், மியூசியம், பயோடைவர்சிட்டி, நேச்சுரல் பார்க், அதெல்லாமே இதில் வரும். ஸோ கிட்டத்தட்ட ஹோல் சாப்டரை 8 டாப்பிக்காக பிரிச்சிருக்கோம். அந்த 8 டாப்பிக்கை வந்து நம்ம கிளியராக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒன் ஷார்ட்டில் ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடலாமா? ஆப்வியஸ்லி பெருசாக எதுவும் இல்லை, ஆல்ரெடி நம்ம படிச்சது தான். தட்ஸ் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. ஓகே, டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு அப்படின்னு இந்த டாப்பிக்கில் நம்ம சொல்லும்போது என்ன இதில் படிக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்தில் சுற்றி முற்றி எவ்வளோ ஸ்பீஷீஸ் இருக்கும், எக்கச்சக்கமான உயிரினங்கள் இருக்கா, உயிரினங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த உயிரினம் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் நான் 2 பேரும் ஒரே மாதிரியா இருக்கோம் இல்லை. அப்போ நம்ம மேமல்ஸ்குள்ளேயே இவ்வளோ வேறுபாடு இருக்கும்போது இவ்வளோ விதவிதமான ஆர்கானிசம்ஸ் இருக்கே, அவங்களுக்குள்ள வேறுபாடு இருக்கும் இல்லையா? ஸோ எஸ், அதுதான் டைவர்சிட்டி. டைவர்சிட்டி அப்படின்னு என்னது, வித்தியாசங்கள். ஓகே, வேறுபாடுகள் ஆர் மேபி வித்தியாசம், அதுதான் டைவர்சிட்டி. ஓகே, வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வெரைட்டி. ஸோ வெரைட்டி அப்படின்னு என்ன, சாம்பார் சாதம் ஒரு நாள் சாப்பிட்றது, ஒரு நாள் ரசம் சாப்பிட்றது, ஒரு நாள் லெமன் ரைஸ், ஒரு நாள் புளியோதரை, இதெல்லாம் தான் என்ன வெரைட்டியாக சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ அந்த வெரைட்டி என்ன இருக்கும், லிவிங் வேர்ல்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்த வெரைட்டிஸை தான் நம்ம படிக்கிறோம் இப்போ. சரியா? ஓகே. ஸோ என்ன இருக்கு, எல்லா உயிரினமும், ஓகே, ஆல் லிவிங் ஃபார்ம்ஸ் தே கோ எக்ஸிஸ்ட்
இந்த earthல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சேர்ந்து வாழ்றோம். கரெக்டா? எல்லாரும் என்ன பண்றோம், சேர்ந்து வாழ்றோம். ஸோ வி ஆல் கோ எக்ஸிஸ்ட். எத்தனை மில்லியன் ஸ்பீஷியஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தா அப்ராக்சிமேட்லி 8.7 மில்லியன் ஸ்பீஷிஸ். 8.7 மில்லியன் ஸ்பீஷிஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, இதில் என்ன இருக்கு, இதில் நம்மளோட யூகேரியோட்ஸ் இருக்கு, யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் இருக்கு, இதில் நம்மளோட ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் இருக்கு, ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் இருக்கு, யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா? யூகேரியோட்டிக், ப்ரோகேரியோட்டிக், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே ஃபைன். மொத்தத்தில் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, எவ்வளோ ஸ்பீஷிஸ் இருக்கோ இந்த உலகத்தில், எவ்வளோ இருக்கோ அதில் ஜஸ்ட் ஒரு வெரி ஃபியூ பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா எவ்வளவோ ஸ்பீஷிஸ், அப்ராக்சிமேட்லி 91%, 86 of approximately what, more than 90% of the species are yet to be discovered. டிஸ்கவரே பண்ண கிடையாது. ஆல்ரெடி டிஸ்கவரே பண்ண கிடையாது. சரி, டிஸ்கவர் பண்ணாலும் அது டிஸ்கிரைப் பண்ணி கேட்டலாக் பண்ணாத அதை வந்து பாயிண்ட் நோட் பண்ணுவாங்க. ஐ மீன் இப்போ வந்து அவனை கண்டுபிடிச்சிருக்கேன்னா எப்படி தெரியும் உலகத்துக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு, அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதை நான் எழுதி வைக்கணும் இல்லையா? எழுதி வச்சு ப்ரூவ் பண்ண பாருங்கள், இது எழுதி வச்சிருக்கேன், இது நோட் டவுன் பண்ணியிருக்கேன், கேட்டலாக் அப்படின்னா அது வந்து ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன், இது நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது, இது ஆத்தரைசேஷன் வாங்கியிருக்கேன், இதெல்லாமே பண்ணாதான் அதுக்கப்புறம் அது வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேங்கிறதுக்கான மீனிங். ரைட்? ஸோ அதுதான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டலாக் பண்ண கிடையாது. மோர் தென் 90% ஆஃப் த ஸ்பீஷிஸ் என்ன பண்ண கிடையாது, கேட்டலாக் பண்ண கிடையாது. ஓகே சரி. நவ் அனிமல்ஸ் பற்றி படிக்க ஆரம்பிக்க போகிறோம். டைவர்சிட்டி பற்றி படிச்சுட்டு இருக்கோம். டைவர்சிட்டி அப்படின்னா வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இவ்வளோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் நம்ம எர்த்தில் இருக்குது. அண்ட் இவ்வளோ இருக்கிற லிவிங் ஆர்கானிசம்ஸ் நம்ம வந்து வெரைட்டி, இது எல்லாத்தையுமே படித்து முடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், நிறைய சயின்டிஸ்ட் இதுக்கு பின்னாடி நிறைய வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க, நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க in order to study these organisms. ஓகே, ஸோ அதுக்காக ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு ப்ராசஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சரியா? அது எல்லாமே நம்ம படிக்கலாம். இதில் வந்து எர்த்தில் என்னென்ன டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, எர்த்தில் டைவர்சிட்டி என்ன இருக்குது, அதான படிச்சுட்டு இருக்கோம். சரி, எர்த்தில் டைவர்சிட்டி என்ன இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அப்படின்னு பார்த்தா நம்மக்கிட்ட நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்குது. பிளான்ட்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது இல்லையா? பிளான்ட் இருக்குது, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ். ஆல்ரைட், நம்ம கிட்ட என்ன இருக்கு, பிளான்ஸ் இருக்கு, அனிமல்ஸ் இருக்கு, அண்ட் டிஃப்ரெண்ட் அதர் ஆர்கானிசம்ஸ் இருக்கு. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு, பிளான்ஸ் இருக்கு, அனிமல்ஸ் இருக்கு. ஓகே, பிளான்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். வேற என்ன இருக்கு, மேக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் ஹியூமன் பீங்ஸ். அனிமல்ஸ்ல நம்ம அனிமல்ஸ்ல தான் வரும் இல்லையா? நம்ம ஹியூமன் பீங்ஸ் அனிமல்ஸ்ல தான் வரும். ரைட்? ஸோ நம்ம இருக்கோம். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, ஃபங்கை இருக்கு, புரோட்டிஸ்டா, இது எல்லாமே ஆர்கானிசம்ஸ் நம்ம ஸ்பீஷிஸ் நம்ம உலகத்துல இருக்காங்க. சரி, வேற என்ன கொடுத்துருக்காங்க உங்க புக்ல, அவங்களோட ஹேபிட்டாட். ஸோ இவ்வளோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு, லைக் சே மைக்ரோப்ஸ் அண்ட் மேக்ரோப்ஸ். ஓகே, மேக்ரோப்ஸ் which means மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் மேக்ரோ ஆர்கானிசம்ஸ். இது மேக்ரோப்ங்கிறது நான் கொடுத்த வேர்டு தான். லெட்ஸ் ரைட் மேக்ரோ ஆர்கானிசம்ஸ். அப்போ நம்ம கிட்ட இவ்வளோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும்போது இது என்னென்ன இடத்துல இருக்கும், தே கேன் லிவ் ஆன் லேண்ட், தே கேன் லிவ் இன் வாட்டர், தே கேன் லிவ் இன் லேண்ட் அப்படின்னா தே கேன் லிவ் இன் டெசர்ட்ஸ், தே கேன் லிவ் இன் மவுண்டெயின்ஸ். ஓகே, தே கேன் லிவ் இன் வாட், மவுண்டெயின்ஸ். வாட்டர் அப்படின்னா தே கேன் லிவ் இன் மரைன், தே கேன் லிவ் இன் ஃப்ரெஷ் வாட்டர். Okay, they can live in what, they can live in fresh water, deep sea. Okay, deep sea, volcanic eruption, volcanoes. So deep sea hydrothermal, I mean ரொம்ப வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற இடத்துல. ஸோ ஓகே, ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த ஆர்கானிசம்ஸ் அந்த இடத்துல எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லையா? அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் இது எல்லா ஆர்கானிசம்ஸுமே அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிருக்கும். ஓகே, அக்கார்டிங் டு த ஹேபிட்டாட், organisms are adapted.
ஓகே ஓகே ஃபைன். இப்போ ஏஜி டான்ஸ்லி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து எக்கோசிஸ்டம் பற்றி சொல்லியிருக்காரு. அப்போ ஈகோசிஸ்டம் அப்படின்னா என்ன? வாட் இஸ் ஈகோசிஸ்டம்? ஈகோசிஸ்டம் அப்படின்னா ecosystem is a place where your biotic and abiotic factors interact. இது எங்க இன்டராக்ட் பண்ணுவாங்களோ அதுக்கு பேர் தான் என்னது? அதுக்கு பேர் தான் நம்மளோட ecosystem. So ecosystem அப்படின்னா biotic and abiotic components interact ஆகிற இந்த பாயிண்ட், இதுக்கு பேர் தான் என்னது? ecosystem. ஏஜி டான்ஸ்லி சொல்லியிருக்கிறது. சரி, ஏஜி டான்ஸ்லி இது சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னா என்ன, பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்ன? ஸோ பயாலஜி எங்க லைஃப் வந்து எங்க டிஃப்ரெண்ட் லைஃப் எந்த இடத்துல இருக்கோ, ஸோ பயோடைவர்சிட்டின்னு என்ன? லைஃபோட டிஃபரன்சஸ். ஓகே, ஒரு ஈகோசிஸ்டம்ல லார்ஜ் வெரைட்டி ஆஃப் organisms, okay, in an ecosystem, large variety of organisms lives together is called biological diversity. இதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி. சரி, பயோடைவர்சிட்டி அப்படின்னு டேர்ம் கொடுத்தது வால்டர் ரொசென் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணாரு? பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற டேர்ம் கொடுத்திருக்காரு. ஓகே, அண்ட் இடி வில்சன் அப்படிங்கிறவர் இதை டிஃபைன் பண்ணியிருக்காரு. அண்ட் வால்டர் ரொசென் என்ன பண்ணியிருக்காரு? டேர்ம் காயின் பண்ணியிருக்காரு, டேர்ம் கொடுத்திருக்காரு. இந்த சயின்டிஸ்ட் பேரெல்லாம் மறக்கக்கூடாது, சயின்டிஸ்ட் பேரெல்லாம் கொஸ்டின்ஸ்ல வரும். அடுத்தது இப்போ ஓகே, நீட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் கிடையாது. இப்போ ஒரு டைவர்சிட்டி இருக்கு, ஓகே, டைவர்சிட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கான என்னென்ன கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் வேணும் ஒரு டைவர்சிட்டி? ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் அ லிவிங் ஆர்கானிசம்? ஓகே, ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணணும்? அது மூவபிளா இருக்கணும். மூவபிள், ஓகே, ஆர் இமூவபிள். ஸோ மூவ்மெண்ட் இஸ் நாட் அ ஃபேக்டர். ஸோ அது வந்து எழுத வேண்டாம். மெட்டபாலிசம் நடக்கணும். ஓகே, மெட்டபாலிசம் நடக்கணும். அந்த ஆர்கானிசம்ல என்ன நடக்கணும்? மெட்டபாலிசம் நடக்கணும். அந்த மெட்டபாலிசம் எப்படி இருக்கலாம்? கேட்டபாலிசம் ஏதாச்சும் பிரேக் டவுன் ரியாக்ஷனா இருக்கலாம். ஆர் அனபாலிசம் அப்படின்னா ஏதாச்சும் ஃபார்மேஷன் ரியாக்ஷனா இருக்கலாம். ஓகே, கேட்டபாலிசம் அப்படின்னா ஏதோ பிரேக் டவுன் ரியாக்ஷனா இருக்கலாம். ஒரு அனபாலிசம்னா ஏதோ ஃபார்மேஷன் ரியாக்ஷனா இருக்கலாம். ஸோ ஒரு மெட்டபாலிசம் நடக்குதுன்னா தான் அது வந்து உயிரோட இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரெண்டாவது அது க்ரோ ஆகணும். ஸோ க்ரோத் இஸ் ஆல்சோ அ ஃபேக்டர். ஓகே, ஒரு ஆர்கானிசம் லிவிங் அப்படின்னா அது வந்து அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். க்ரோத் இஸ் அ பேசிக் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். மூணாவது நியூட்ரிஷன். ஓகே, அது வந்து என்ன பண்ணணும்? சாப்பிடணும், நியூட்ரிஷன். நாலாவது ரீப்ரொடக்ஷன், அது ரீப்ரொடியூஸ் பண்ணணும், ரீப்ரொடக்ஷன் கண்டிப்பாக வேணும். கான்ஷியஸ்னஸ் வேணும், விச் மீன்ஸ் எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட். இது இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆர்கானிசம் வந்து லிவிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா? ஒரு ஆர்கானிசம் லிவிங் நம்ம எப்போ சொல்லுவோம்? when the organism responds. ஆல்ரைட், அதுக்கு கான்ஷியஸ்னஸ் இருந்தால் மட்டும்தான் அது லிவிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் செல்லுலர் ஆர்கனைசேஷன் அது ஃபார்ம் பண்ணணும். ஓகே, செல்லுலர் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, செல்லுலர் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன வேணும்? அதுக்கப்புறம் நம்ம நியூட்ரிஷன் வேணும். ஓகே, எழுதியாச்சு. ரெஸ்பிரேஷன் பண்ணணும். ஓகே, அப்போ தான் எனர்ஜி ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ரெஸ்பிரேஷன் பண்ணணும். வேற என்ன வேணும்? வேற எக்ஸ்கிரீஷன், ரீப்ரொடக்ஷன், இது எல்லாமே இருக்கணும். இதுதான் என்னது? கேரக்டரிஸ்டிக்ஸ். இதெல்லாம் தான் என்னது? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எனி லிவிங் ஆர்கானிசம்ஸ். கிளியர்? சரி, ஒரு ஆர்கானிசம் இருக்கு, அது எதுக்கு நம்ம கிளாசிஃபை பண்ணணும்? வாட் இஸ் a need of classification? காலையில் I was like riding my bike and அதில் என்னாச்சு அப்படின்னா அங்கே ஒரு கடையில் நிப்பாட்டிட்டு நான் என்ன சொல்லணும்? ஒரு திங்ஸ் வாங்கிறதுக்காக ஒரு விஷயம் நான் வாங்கணும்.
அவங்களுக்கு அது புரியல, நான் கேட்கறது அவங்களுக்கு புரியல. ஏன்னா அவங்க பேசுறது ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், எனக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது. அவங்க பேசுறது என்னது, கன்னடா மாத்தாடி. ஸோ கன்னடா பேசிகிட்டு இருந்தாங்க, கன்னடா மாத்தாடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கன்னடாவில் எனக்கு மாத்தாட தெரியாது, பேச தெரியாது. ஓகே, அப்போ நான் என்ன சொன்னேன், எனக்கு ಸ್ವಲ್ಪ கன்னடா மாத்தாடு, சம்திங் லைக் தட். ಸ್ವಲ್ಪனா கொஞ்சம் கொஞ்சம். ஸோ கொஞ்சம் தான் எனக்கு கன்னடா தெரியும் அப்படின்னா, அது கன்னடா தெரியலனா வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தர மாட்டேன், ஐ மீன் நான் அது கொடுக்க மாட்டேன், ஒன்றும் இல்லை போக இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. சரி, நல்ல விஷயந்தான். ஏன்னா அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியல, அது அவங்க தப்பு கிடையாது. நான் பேசுறது அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுறது எனக்கு புரியல. கரெக்டா? ஆனால் இதுவே சயின்டிஃபிக் வேர்ல்டில் இதே மாதிரி நடந்துச்சுன்னா, ஓகே, சப்போஸ் நான் லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும்ல. ஆனால் சயின்டிஃபிக் வேர்ல்டில் எத்தனை லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்குவீங்க? உலக பூரா இருக்க லாங்குவேஜ் எல்லாமே கற்றுக்குவீங்களா? எல்லாத்துலேயுமே பேர் வச்சுட்டு இருப்பீங்களா? ஒரு டிஸ்கவரி நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்கி கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா அந்த விஷயம் என்னது, எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும் சொல்லணும் இல்லையா? அது எப்படி எல்லா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் சொல்வீங்களா? முடியாது. அதனால தான் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பேர் வைக்கணும், காமன் பேர் வேணும் இல்லையா? காமன் என்ன வேணும்? பேர் வேணும். சரியா? காமன் பேர் வேணும். அதுதான் நோமன் கிளேச்சர். அதுதான் என்னது? நோமன் கிளேச்சர். சரி, நோமன் கிளேச்சர் நம்ம படிப்போம் இப்போ கொஞ்ச நேரத்தில். இப்போ தேவைகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம எல்லா ஆர்கானிசம்ஸுமே நம்மளால படிக்க முடியாது. எல்லா ஆர்கானிசம் என்ன பண்ண முடியாது? படிக்க முடியாது. படிக்கணும்னு நினச்சா அந்த ஒரு உசுறு பத்தாது, நிறைய உசுறு வேணும். நிறைய பிறந்து நிறைய டைம் வந்தால் மட்டும்தான் என்னால் படிக்க முடியும் எல்லாமே. அப்போ கூட முடியுமாங்கிறது தெரியல. பிகாஸ் இந்த உலகம் வந்து ஃபார்ம் ஆகிறது மில்லியன் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பேக். அங்கிருந்து இருக்கிற இவ்வளோ ஆர்கானிசம்ஸ் எவால்வ் ஆகி டெவலப் ஆகி வந்திருக்கு. அது எல்லாமே படிக்க முடியாது. வாஸ்துவமாக இது வந்து பாசிபிலிட்டியாக இன்ஹியூமன், அது ஹியூமன்லி நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். மேபி ஏஐ வருது, ரோபோட் வருது, மேபி அதை வந்து நான் பார்த்தேன் ஆக்சுவலி. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் இப்போ ஹரப்பா சிவிலைசேஷனில் எப்படி இருந்துச்சுங்கிறத ஏஐ மூலியமாக கிரியேட் பண்ணி அதை வீடியோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. மெசபொட்டோமியன் சிவிலைசேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் எப்படி காயின் வந்துச்சு, ஃபஸ்ட்டு எப்படி ருப்பி நோட் எப்படி வந்துச்சு, ஃபஸ்ட்டு முகலர்கள் அவங்க வந்துட்டு முகல் இருப்பாங்களே, முகல்ஸ், அவங்க வந்துட்டு ஆட்சி செய்யும் போது அவங்க வந்து ஒரு காயின் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளி காயின் என்னமோ இருந்துச்சு, அதுக்கப்புறம் தங்க காயின் வந்துச்சு. அதுக்கப்புறம் தங்க காயின் வந்ததுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் தான் இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ₹1 நோட் கொண்டு வந்தாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி அந்த காயின்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. நோட்டு கொண்டு வந்து பிரிட்டிஷர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அதை சொன்னாங்க. அது எவ்வளோ உண்மை, அதுக்கு பின்னாடி என்ன ஹிஸ்ட்ரி இருக்குங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் படிச்சுட்டு இருக்கேன். ஐ மீன் ஐ ஹாவ் டு நோ பிகாஸ் திஸ் இஸ் இந்தியன் ஹிஸ்ட்ரி. இந்தியன் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியாமல் இருக்குன்னா நம்ம வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட் தான், நம்மளோட ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, எல்லாமே நம்ம ஞானி ஆக முடியாது. இருந்தாலும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும் நம்ம ஹிஸ்ட்ரியை. ஸோ நீட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ அதனால நம்ம இவ்வளோ உலகத்தில் இவ்வளோ என்ன இருக்குது, இவ்வளோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது, அது படிக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? கேட்டகரைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் லைப்ரரிக்கு அடிக்கடி நான் காலேஜ் படிக்கும்போது போவேன், அதுக்கப்புறம் போகிறதில்ல. பட் லைப்ரரிக்கு போகணுன்னு என்ன ஆகும், லைப்ரரியில் எனக்கு ஒரு புக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஒபேக் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். ஒபேக், ஆன்லைன் பப்ளிக் ஆக்சஸ் கேட்டலாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அங்கே ஒபேக்குன்னு மேலே போட்டிருப்பாங்க, திஸ் இஸ் ஒபேக். அங்கே சிஸ்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஓகே, அங்கே நீங்கள் போயிட்டு நீங்கள் உங்கள் சர்ச் டைட்டில் அதெல்லாம் நிறைய இருக்கும். ஆத்தர் பேர் வச்சு சர்ச் பண்ணலாம், புக்கோட டைட்டில் வச்சு சர்ச் பண்ணலாம், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எவ்வளோ இருக்குது, என்னென்ன இருக்குன்னு வரும். அது எல்லாமே நம்ம சர்ச் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. அதில் நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா எந்த ரேக்கில் எங்கே இருக்குன்னு அந்த புக்கு வந்துடும். புரிஞ்சுதா? எந்த ஃப்ளோரில் எந்த ரேக்கில் இருக்குன்னு. ஸோ அது எதுக்கு ஈஸி. ஸோ ஏன் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க? அதுக்கு பேர் தான் கேட்டகரைசேஷன், அதுக்கு பேர் தான் கிளாசிஃபிகேஷன் அண்ட் கேட்டகரைசேஷன். ஸோ அப்போது வந்துட்டு ஒரு புக்கு வேணும்னா என்டையர் லைப்ரரியை நம்ம தேடணும்னு அவசியம் கிடையாது. ஒபேக்கில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தான் நீட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? எதுக்காக? ஒரு ஆர்கானிசமை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, வாட் இஸ் அ பேசிக் நீட்? Okay, what is the basic need? First one, to identify and differentiate closely related species, to know the variation among them,
To know the variation among them. Variation தெரிஞ்சுக்கிறதுக்காக. வேற to understand the evolution of the species. To understand the evolution of a species. To understand the evolution of the species. Where to create a phylogenetic evolutionary. Okay, evolution wise நம்ம படிக்கிறது என்ன எவல்யூஷன் ஆயிருக்கு, எப்படி எவல்யூஷன் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறது. To create a phylogenetic tree among the organisms, है ना, among the organism or among the different groups, of organisms. வேற என்ன இருக்கு, வேற என்ன need? To conveniently study living organism, very important. To conveniently study living organisms. இதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம டாக்ஸானமிஸ்ட். இதுக்காக தான் நம்ம டாக்ஸானமிஸ்ட் கேட்டகரைசேஷன் கண்டுபிடிச்சாங்க. கேட்டகரைசேஷன் ஆர்கானிசமை கேட்டகரைஸ் பண்ணி வச்சாங்க. ஆர்கானிசம் என்ன பண்ணி வச்சாங்க, கேட்டகரைஸ் பண்ணி வச்சாங்க, கிளாசிஃபை பண்ண வச்சாங்க. கேட்டகரைசேஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன். அண்ட் அதுக்கு தான் என்ன பேர் கொடுத்தாங்க, டாக்ஸா அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. தட் இஸ் ரேங்க். ஓகே, டிஃப்ரெண்ட் டாக்ஸா கிரியேட் பண்ணி அதுக்கு டிஃப்ரெண்ட் என்ன பண்ணாங்க, டிஃப்ரெண்ட் டாக்ஸா கிரியேட் பண்ணாங்க. அண்ட் அதுக்கு பேர் ஐ மீன் ரேங்க் கிரியேட் பண்ணாங்க. ஸோ அந்தந்த ரேங்க்குக்கு அதாவது நம்ம செப்பரேட் பண்ணி வச்சோம். ஓகே ஓகே டாக்ஸானமினா என்ன, வாட் இஸ் டாக்ஸானமி, வில் ஸ்டடி. ஓகே, எனிவேஸ் வில் ஸ்டடி த நெக்ஸ்ட். ஸோ வாட் இஸ் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். ஓகே, வாட் இஸ் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். சரி, அப்போ டாக்ஸானமி அப்படின்னா என்ன, வாட் இஸ் டாக்ஸானமி. டாக்ஸானமி அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட். டாக்ஸானமி இஸ் த சயின்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். சயின்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க. சயின்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, சயின்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். லிவிங் ஆர்கானிசம்ஸ். Science of arrangement of living organisms along with classification description, identification and naming of organisms. Naming of organisms. இதுதான் நம்மளோட டாக்ஸானமி. ஓகே, டாக்ஸானமி அப்படிங்கிற வேர்ட் கொடுத்தது யாரு, காயின்டு பை யார் காயின் பண்ணது, அகஸ்டின் பிரமிஸ் டி கொண்டேல். பிரமிடா, கரெக்டா, பிரமிட் இல்ல, நான் மாத்தி எழுதிட்டேன். பிரமிஸ் டி கொண்டேல். எப்போ, in the year 1813. பேர் கொடுத்தது யாரு, அகஸ்டின் பிரமிஸ். ஓகே, who is called the father of taxonomy? Aristotle is the father of taxonomy. ஓகே, இவர் இந்த டாக்ஸானமிங்கிறது இவரோடது கிளாசிக்கல் டாக்ஸானமி.
பழைய காலத்து டாக்ஸானமி. Carolus Linnaeus is the father of taxonomy. இவரு father of taxonomy. ஆனா ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன? The difference is இவரு மாடர்ன் டாக்ஸானமிக்கு ஃபாதர். மாடர்ன் டாக்ஸானமிக்கு ஃபாதர். ஓகே, ரெண்டு பேர் இருக்கு. ஒன்னு அரிஸ்டாட்டில், இன்னொன்னு கேரலஸ் லினேயஸ். ஃபைன், சரி, ஓகே. இப்போ சிஸ்டமேட்டிக்ஸ் என்ன? வாட் இஸ் சிஸ்டமேட்டிக்ஸ்? வாட் இஸ் சிஸ்டமேட்டிக்ஸ்? சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னா அதோட எவல்யூஷனரி ஹிஸ்டரி. ஓகே, எவல்யூஷனரி ஹிஸ்டரி அதுதான் நம்மளோட சிஸ்டமேட்டிக்ஸ். ஓகே, சிஸ்டமேட்டிக்ஸ்னா என்ன? எவல்யூஷனரி ஹிஸ்டரி பற்றி படிக்கிறது, அதுதான் சிஸ்டமேட்டிக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நேமிங், கிளாசிஃபிகேஷன், along with evolutionary history, along with evolutionary history of an organism, அது படிச்சா அதுக்கு பேரு systematics. அதுக்கு பேர் என்ன? systematics. That is phylogenetic relationship or history. That is evolutionary history பத்தி படிச்சா அது என்னது? systematics. ஓகே, ஃபைன். புரிஞ்சிருச்சா? ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்தது 3 domains of life. ஓகே, 3 domains of life. பட் 3 domains of lifeக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். ஓகே, ஒரு சில விஷயங்கள் நான் இங்கே சொல்லிடுறேன். 3 domains of life முன்னாடி கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஹிஸ்ட்ரி ஆஃப் யோர் கிளாசிஃபிகேஷன், ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகே, கிளாசிஃபிகேஷன் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது. எனிவேஸ், let's talk about history of classification. Let's talk about what? History of classification. So classification systemல history அப்படின்னு நம்ம சொன்னா ஃபர்ஸ்ட் யார் வந்தா? அரிஸ்டாட்டில் வந்தார் இல்லையா? அரிஸ்டாட்டில் என்ன பண்ணாரு? அரிஸ்டாட்டில் based on living organisms, அதோட locomotion. ஓகே, locomotion பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க? இது animals which is movable and plants which is immovable அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ மூவபிள் அப்படின்னா என்னது? ரன்னிங், ஸ்விம்மிங், ஓகே, ஃப்ளைங், எக்ஸெட்ரா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே பிளான்ஸில் ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை. சரி, அப்படின்னு சொல்லிட்டு என்ன? கிங்டம் பிளான்டேன் அனிமேலியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிளான்டேன் அனிமேலியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் ஆர்பிசி, பேஸ்ட் ஆன் வாட்? பேஸ்ட் ஆன் கலர் ஆஃப் த பிளட் கலர். இதை பேஸ் பண்ணியும் ரெண்டா என்ன பண்ணாங்க? பிரிச்சாங்க. என்ன? எனிமா அண்ட் அனனிமா. அனிமா or enema? What is that? Anima or enema? They are called inaima and anaima. ரெட் கலர் இருக்கிறது, ரெட் கலர் இல்லாதது. தட் இஸ் ஆர்பிசி இருக்கிறது, ஆர்பிசி இல்லாதது. தட் இஸ் நாட் ரெட் கலர், நாட் ஆர்பிசி, ரெட் கலர், ரைட்? எஸ். நவ் இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நிறைய வருஷத்துக்கு எந்த ஒரு வித்தியாசமான சேஞ்சஸ்மே நடக்கல. பட் இவர் செத்து போய் தியோஃப்ராஸ்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். யாரு? ஸ்டூடெண்ட் ஆஃப் அரிஸ்டாட்டில். இவர் நிறைய விஷயம் கொடுத்தாரு. அண்ட் அதனால தான் இவர் என்ன சொல்றாங்க? ஃபாதர் ஆஃப் பாட்டனி. ஸோ நம்ம பாட்டனி பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பேச வேண்டாம். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார். அவர் பேர் என்ன? அவர் பேர் தான் கேரோலஸ் லினேயஸ் வந்து என்ன பண்ணாரு? கேரோலஸ் லினேயஸ் வந்து ஒரு சிஸ்டம் கொடுத்தாரு. இப்படி தான் கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னு. டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. இது கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம நிறைய டெவலப்மெண்டல் சேஞ்சஸ் வந்துச்சு. என்னென்ன சேஞ்சஸ் வந்துச்சு?
கிளாசிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிளாசிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, என்ன கிளாசிஃபிகேஷன்? கிங்டம் கிளாசிஃபிகேஷன். கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, கிங்டம் கிளாசிஃபிகேஷன் என்னென்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? இனிஷியலி என்ன இருந்துச்சு? பிளான்டே அண்ட் அனிமேலியா. பிளான்டே அண்ட் அனிமேலியா. இனிஷியலி என்ன இருந்தது? பிளான்டே அண்ட் அனிமேலியா. இதுதான் நம்மளோட டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன். டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஓகே, டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? இல்லை, இதில் இன்னும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணி இதில் டூ கிங்டமில் என்ன ஆட் பண்ணாங்க? ப்ளஸ் இதில் இன்னொரு கிங்டம் ஆட் பண்ணாங்க. ஓகே, இன்னொரு கிங்டம் என்னது? ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது? பிளான்டேன் அனிமேலியா. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? அதுக்கப்புறம் நம்மளோட ஃபங்கை, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம். ஸோ டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன். லேட்டர் த்ரீ கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இதில் இன்னொரு கிங்டம் ஆட் பண்ணாங்க. த்ரீ கிங்டம் கிளாசிஃபிகேஷன். அதுக்கப்புறம் என்னாச்சு? ஆஃப்டர் த்ரீ கிங்டம் கிளாசிஃபிகேஷன், ஓகே, புரோட்டிஸ்டா, மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை இதெல்லாமே கடைசியில் ஆட் ஆயிரும். ஸோ த்ரீ கிங்டம் கிளாசிஃபிகேஷன். அதுக்கப்புறம் இதில் மொனேரா ஆட் பண்ணுவாங்க. ஓகே, இதில் என்ன ஆட் பண்ணுவாங்க? மொனேரா கடைசியில் தான் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபோர் கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஃபோர் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. இந்த ஃபோர் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் இதுலேயும் நிறைய விஷயங்கள் ஆட் ஆகலை, நிறைய விஷயங்கள் வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆர்ஹெச் விட்டேக்கர் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். ஆர்ஹெச் விட்டேக்கர் இவர் என்ன பண்ணார்? ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன். சரி, இந்த கிளாசிஃபிகேஷன் எல்லாமே இனிஷியலி இந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்குல்ல, இந்த கிளாசிஃபிகேஷன் இது எதை பேஸ் பண்ணி பண்ணாங்க? பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? அப்சர்வபிள் கேரக்டர்ஸ், வெளியில பார்க்கறதுக்கு மார்ஃபாலஜி அண்ட் அப்சர்வபிள் கேரக்டர்ஸை வச்சு என்ன பண்ணாங்க? கிளாசிஃபை பண்ணாங்க. சரி, ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செல்லுலர் லெவல், அதில் செல் இருக்கா இல்லையா, ப்ரோகேரியோட்ஸ், யூகேரியோட்ஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க? செல் வால் காம்போசிஷன் அதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க? ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. அதில் என்ன வந்துச்சு? அதில் வந்துச்சு நம்மளோட மொனேரா. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? அதில் வந்துச்சு புரோட்டிஸ்டா, மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை. ஓகே, ஃபங்கை. அதுக்கப்புறம் பிளான்டே அண்ட் அனிமேலியா. பிளான்டே அண்ட் அனிமேலியா. இதுதான் ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஆர்ஹெச் விட்டேக்கர் கொடுத்தது கடைசியாக வந்துச்சு. ஃபைன். இது வந்ததுக்கு அப்புறம் இனி டீட்டெயிலாக படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ எல்லாம் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தோம். அங்கிருந்து வந்தது தான் த்ரீ டொமைன்ஸ் கிளாசிஃபிகேஷன். இந்த கான்செப்ட் வந்தது எப்படி? அதோட ஆர்கானிசமோட டிஎன்ஏ ஆர்என்ஏ ஸ்டடி பண்ணி டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணும்போது தான் த்ரீ டொமைன் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு வந்துச்சு. ஓகே, என்ன வந்துச்சு? த்ரீ டொமைன்ஸ் ஆஃப் லைஃப், த்ரீ டொமைன் கிளாசிஃபிகேஷன், த்ரீ டொமைன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு வந்துச்சு. ஓகே, என்னென்ன இருக்குது த்ரீ டொமைன்ஸ் ஆஃப் லைஃப்பில்? ஓகே, மொனேரா அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணும்போது இந்த மொனேராவில் நிறைய வித்தியாசங்கள் இருந்துச்சு. இந்த மொனேராவில் என்னென்னு நிறைய வித்தியாசங்கள் இருந்துச்சு. இதில் ஓகே, நிறைய ஃபோட்டோசிந்தட்டிக், நான் ஃபோட்டோசிந்தட்டிக் அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரே இதாக இருந்தது. இதை வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, இதை வந்து நம்ம சயின்டிஸ்ட் இதை ரெண்டாக பிரிச்சுட்டாரு. என்ன பண்ணாரு? ஆர்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங்டம், அண்ட் அதுக்கப்புறம் பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு கிங்டம், மூணாவது நம்மளோட யூகேரியா அப்படின்னு ஒரு கிங்டம். இது மூணு கிங்டம் கொண்டு வந்தாங்க. ஓகே, த்ரீ கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சொல்லக்கூடாது, இது த்ரீ டொமைன்ஸ் ஆஃப் லைஃப். ஓகே, இது வந்து த்ரீ டொமைன்ஸ் ஆஃப் லைஃப் மொனேராவோட மேலே இருக்குது. இப்போ கிங்டம் நம்மளோட த்ரீ டொமைன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது கிங்டம் அனிமேலியாவோட மேலே இருக்கும். ஓகே, கிங்டம் அனிமேலியாவோட மேலே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கிங்டம் அனிமேலியா, த்ரீ டொமைன்ஸ் ஆஃப் லைஃப், அதுக்கப்புறம் அனிமேலியா, அதுக்கப்புறம் தான் எல்லாமே வரும். ஆல்ரைட், ஸோ த்ரீ டொமைன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தது யாரு? நம்மளோட சயின்டிஸ்ட். பேர் என்ன? யாராச்சும் பேர் சொல்ல முடியுமா? த்ரீ டொமைன்ஸ் ஆஃப் லைஃப் கொடுத்தது யாரு? பேர் சொல்ல முடியுமா? கார்ல் ஊஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். இவர் என்ன பண்ணாரு? இந்த த்ரீ டொமைன்ஸ் ஆஃப் லைஃப், த்ரீ சிஸ்டம் கொண்டு வந்தாரு. ஆர்கியா, பாக்டீரியா அண்ட் யூகேரியா. ஓகே, இதுல என்ன இருக்கு? நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. 16s ரைபோசோமல் டிஃபரன்சஸ். இதுல இருக்க ரைபோசோம் டிஃப்ரெண்டா இருக்கு. ரைபோசோம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்.
different ribosomes they have. Okay, different ribosomes they have. அதுக்கப்புறம் என்ன இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும், composition of cell wall, composition of cell wall. Okay, composition of cell wall. RNA types, இது என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். RNA types டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் so many things என்ன பண்ணாரு, இந்த 3 டொமைன் சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்தாரு. 3 டொமைன் சிஸ்டம். ஓகே, சரி. அதில் ஃபர்ஸ்ட் டொமைன் ஆர்கியா. டொமைன் ஆர்கியா இதுதான் ஃபர்ஸ்ட் டொமைன் ஆர்கியா. ஓகே, டொமைன் ஆர்கியால என்னென்ன இருக்கு, organisms which can survive in any extreme condition. I'm sorry. Any extreme conditions. எப்படி, எந்த மாதிரி extreme conditions? Like hot temperature, cold temperature. ஓகே, அதனால தான் இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ்க்கு ஒரு பேர் இருக்கு, எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ். எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் என்னது, எந்த கண்டிஷன்ல வேணாலும் சர்வைவ் பண்ண முடியும் அவங்கனால. ஆல்ரைட், சரி, திஸ் இஸ் ஒன் திங். செகண்ட் என்னது நம்ம கிட்ட இருக்கு, திஸ் இஸ் ஒன். செகண்ட், தே ஆர் chemoautotrophs, which means they do not need what, they do not need sunlight to prepare food. They prepare using chemical substances. ஓகே, இதுல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள், மெத்தனோபாக்டீரியம் அப்படின்னு மீத்தேன் ப்ரொடியூசிங் ஆர்கானிசம். Alright, this is domain archaea. Okay, this is domain archaea. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னது, they can survive even in extreme pH also. Okay, they can survive in extreme, okay, they can survive in extreme salty condition and also in fresh water. அதனால இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் thermoacidophils. ஓகே, halophiles, thermoacidophils, etc. clear? Then this is domain archaea. What is this? This is domain archaea. சரி, வேற என்ன டொமைன் இருக்கு நம்ம கிட்ட? 3 டொமைன் இருக்கு கண்ணா, 3 டொமைன் இருக்கு. அடுத்து என்ன டொமைன்? டொமைன் பாக்டீரியா. பாக்டீரியா அப்படின்னு சொன்னா they are prokaryotic. பாக்டீரியான்னு சொன்னா they are prokaryotic. First another first point, they are prokaryotic. Okay, they do not have definite nucleus. அவங்க கிட்ட definite nucleus இருக்காது. They do not have definite nucleus. They have naked DNA. அவங்க கிட்ட என்ன இருக்கும்? naked DNA இருக்கும். They also have circular DNA. Okay, அவங்க கிட்ட என்ன இருக்கும்? circular DNA present ஆயிருக்கும். Okay, they possess 70s ribosomes.
70s ribosomes இவங்க கிட்ட இருக்கு. சரி, they are heterotrophic. They are heterotrophic and sometimes autotrophic also. They are heterotrophic and sometimes heterotrophic and decomposers. Okay, decomposers. Okay, some bacteria are good, some bacteria are bad, some are beneficial bacteria, beneficial to humans, like curdling of milk, curdling of milk, then probiotics, அதுதான் curdling of milk, then another production of antibiotics, production of antibiotics. But some bacteria are harmful, produces several diseases in both plants and animals. இதுதான் டொமைன் பாக்டீரியா. இதுதான் இது டொமைன் பாக்டீரியா. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுதா இல்லையா? ஆல்ரெடி நம்ம பாக்டீரியா படிச்சிருக்கோம். இந்த சாப்டர் ஆல்ரெடி நம்ம முடிச்சாச்சு. ஜஸ்ட் இது வந்து ஒரு குவிக் ரிவிஷன் மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட் தானே? சரி, அடுத்தது கிங்டம் மொனேரா நோ யூகாரியா. டொமைன் யூகாரியா. டொமைன் யூகாரியா. யூகாரியானது ஆப்வியஸ்லி யூகாரியானா யூகாரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ். கரெக்டா? எஸ். டொமைன் பாக்டீரியா யூகாரியா. ஸோ டொமைன் யூகாரியாவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, டொமைன் யூகாரியா இதுக்கு ஆப்போசிட். தே ஆர் யூகாரியோட்ஸ். தே ஆர் யூகாரியோட்ஸ். யூகாரியோட்ஸ்னா they will have what? They will have definite nucleus. So they have definite nucleus. They have membrane bound cell organelles. Membrane bound cell organelles. ஓகே, ஸோ இதில் மெம்பரேன் பவுண்ட் செல் ஆர்கனல் இருக்கும். ஓகே, அதில் அதுக்கப்புறம் 80s ரைபோசோம்ஸ் இருக்கும், 70s ரைபோசோம்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஆர்ஆர்என்ஏ டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதில் வந்து சிங்கிள் மெம்பரேன் பவுண்டு இருக்கும், டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதில் வந்துட்டு செல் வாலும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஒரு சில ஆர்கானிசம்ஸில் ஒரு சில ஆர்கானிசம்ஸ் செல் வால் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. அனிமல்ஸ் அப்படின்னா அதில் செல் வால் ஆப்சென்ட் ஆயிருக்கும். அதே பிளான்ஸ் அப்படின்னா அதில் செல் வால் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். செல்லோட காம்போசிஷனில் செல்லுலோஸ் இருக்கும், ஹெமிசெல்லுலோஸ் இருக்கும். ஒரு சில ஆர்கானிசம்ஸில் என்ன இருக்கும்? சிட்டின் இருக்கும். ஓகே, பாலிசாக்கரைட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது எல்லாமே செல் மெம்பரேனோட காம்போசிஷன். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா என்னது யூகாரியோட்ஸ் அப்படின்னு சொன்னால், யூகாரியோட்ஸில் நிறைய இருக்குது. யூகாரியோட்ஸில் வந்துட்டு தே ஹாவ் பிளாஸ்டேட்ஸ், தே ஹாவ் குளோரோஃபில். ஓகே, குளோரோஃபில் இருக்குது. தே டூ ஃபோட்டோசிந்தசிஸ், தே ஆர் ஆட்டோட்ராஃபிக், சம் ஆர் சாப்ரோஃபைட்டிக், சம் ஆர் ஹெட்டரோட்ராஃபிக், சம் ஆர் ஹோலோசோயிக் இன் நேச்சர். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இதுதான் நம்மளோட டொமைன் யூகாரியா. டொமைன் யூகாரியா. ஸோ வெறும் டொமைன் யூகாரியோட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தார். 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு வந்துச்சு. இந்த 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் ஓகே, 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் என்ன பண்ணாங்க? ஆர்கியா, அதுக்கப்புறம் பாக்டீரியா, அதுக்கப்புறம் நம்மளோட யூகாரியோட்ஸில் 5 குரோமிஸ்டா, புரோட்டிஸ்டா அந்த மாதிரியெல்லாம் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் என்னென்ன கிங்டம் இருக்குங்கிறது ஹோம்ஒர்க்கு நீங்கள் பண்ணுங்கள். இது யார் கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தா, கெவேலியர் ஸ்மித் அப்படிங்கிறவர் கொண்டு வந்தார். கெவேலியர் ஸ்மித் அப்படிங்கிற பர்சன் 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தார் இன் 1987. கெவேலியர் ஸ்மித். புரிஞ்சிச்சா? Okay, so taxonomic hierarchy. What is taxonomic hierarchy? So Carolus Linnaeus, what he did? Carolus Linnaeus, he gave taxonomy.
He said this is how we have to classify the organism. This is the categorization and classifications. So in that case, he gave very a list how, what are the different taxa we have. So here we need to understand what is taxa. So taxa means what? Plural form of taxon. And what is then taxon? Then taxon is a rank in which the animals are categorized. All right, categorized. So what are the different ranks we have here? What are the different ranks we have here? We have so many, but we will write major ranks here. So okay, the major ranks. It starts with what? It starts with kingdom. Or no, it starts with here species. Then it goes to genus. Then it follows what? Family. Yes, family. Then it goes with what? It goes with order. Then class. Then phylum. And from phylum it should be kingdom. And from kingdom it should be super kingdom. Super kingdom. All right. So the super kingdom is included like this. When we talk about the super kingdom, then here archaea, bacteria, and eukarya comes under action. Okay, eukaryotes and prokaryotes, that divisions. All right. So that comes into action. Super kingdom. But other than that, if you remove this, so in your book it must be not given. Okay, it must not be given. But up to kingdom we have to write up to kingdom. All right, up to kingdom. So this is how we have to go. So first we will start one by one. These are the ranks, and it's not just the ranks which is there. In between also we have different things. For example, phylum and class. In between that there will be, above that phylum there will be superphylum. 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 Then there will be phylum. Then there will be subphylum. Subphylum. Similarly, when we talk about class, there will be superclass. There will be class, and that will be subclass. Subclass. Then when we talk about order, there will be super order. It's not super over kanna. It's super order. அதுக்கப்புறம் என்ன வரும்? அதுக்கப்புறம் order வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? Judgment வரும். No, sorry. அதுக்கப்புறம் sub order. Judgment இதுல வராது. Sub order, super order, order and sub order வரும். அதுக்கு அதே மாதிரி தான். Family, super family, sub family, class, super class. Okay, genus, subgenus, super genus, subgenus. Genusல இல்ல. Species, subspecies இருக்கு. நிறைய subspecies இருக்கு. So we'll go with what? Kingdom, அதே மாதிரி sub kingdom, super kingdom. Kingdomல என்ன இருக்கு? Super kingdom. Super kingdom இருக்கு. Sub kingdom இருக்கு. Sub kingdom இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, ஸோ ஒரு டாக்ஸா இருக்குன்னா டாக்ஸாக்கு மேலே சூப்பர், டாக்ஸாக்கு கீழே சப். ஓகே, மேலே சூப்பர், கீழே சப். நவ் வென் வி டாக் வித் வாட்? ஸ்பீஷிஸ். ஸ்பீஷிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எப்போவுமே கீழே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். அப்படின்னா ஸ்பீஷிஸ் அப்படின்னா இட் இஸ் யூனிக். It is unique. So all closely related animals. All closely related animals. Closely related animals forms species. These speciesல இருக்கிற organism, speciesல இருக்கிற organism என்ன பண்ணணும்? Speciesல organism they are capable for mating and producing offsprings. And producing what? Producing offsprings. Producing offsprings. They are capable of mating and producing what? They are capable of mating and producing offsprings. Capable of mating and producing what? Offsprings. Where are they are capable of mating? Okay. They are like they are from a common ancestor or origin. Okay, so all a group of, or we can say a group of subspecies forms species.
அப்போ இந்த சப்ஸ்பீஷிஸ்னா என்ன? சப்ஸ்பீஷிஸ்னா ஆர்கானிசம் எல்லாம் பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரே ஸ்பீஷிஸ் தான், பட் அதுக்குள்ளே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே லைட்டாக வேரியேஷன்ஸ் வந்துடும், அதுதான் சப்ஸ்பீஷிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமோசேப்பியன்ஸ் சேப்பியன்ஸ். இப்போ சேப்பியன்ஸ் அப்படிங்கிறது என்னது, நம்ம ஹோமோசேப்பியன்ஸ் மாதிரி தான், பட் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், அதில் கிரேனியல் கெப்பாசிட்டி வேரியேஷன் இருக்கும், ஸ்ட்ரக்சர், மூஞ்சியோட ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே வேரியேஷன் ஆகும். மாடர்ன் மேன் அப்படின்னு சொல்கிறது ஹோமோசேப்பியன்ஸ் சேப்பியன்ஸ். ஓகே, அந்த சேப்பியன்ஸ் தேர்ட் வேர்டு வருதுல, அதுதான் சப்ஸ்பீஷிஸ். ஓகே, அதே மாதிரி தான். ஓகே, ஸோ சப்ஸ்பீஷிஸ்லாம் ஒன்று சேர்ந்து அது என்னவா மாறிடும், ஸ்பீஷிஸாக மாறிடும். அந்த ஸ்பீஷிஸ்லாம் ஒன்று சேர்ந்து என்னவா மாறிடும், த குரூப் ஆஃப் ஸ்பீஷிஸ் டுகெதர் ஃபார்ம் ஜீனஸ். Group of species together form what? Genus. So all closely related species, they will together form what? Genus. All closely related species together form what? Genus. இப்போ ஜீனஸ் அப்படின்னு சொன்னா எக்ஸாம்பிள், ஸ்பீஷிஸோட எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, ஸ்பீஷிஸோட எக்ஸாம்பிள் என்னது, ஸ்பீஷிஸ். அண்ட் ஸ்பீஷிஸ் எப்பவுமே எதில் எழுதுவாங்க, ஸ்மால் லெட்டர்ஸ். ஸ்பீஷிஸ் எப்பவுமே என்ன எழுதுவாங்க, ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதணும், ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதணும். ஓகே, இட்டாலிக்ஸில் எழுதணும், இட்டாலிக்ஸில் எழுதணும். ஓகே, அண்டர்லைன் பண்ணணும், அண்டர்லைன்ட். இஃப் ரிட்டன் இன் ஹேண்ட், இஃப் ஹேண்ட் ரிட்டன், இஃப் ஹேண்ட் ரிட்டன் என்ன பண்ணணும், அண்டர்லைன் பண்ணணும். ஹேண்ட் ரிட்டன் எழுதுற என்ன பண்ணணும், அண்டர்லைன் பண்ணணும். ஸோ இதான் நம்ம ஸ்பீஷிஸ். எக்ஸாம்பிள் என்னது, லியோ பேந்தெரா. ஓகே, அப்படின்னா லியோ, சாரி லியோ. ஸோ இதில் லியோ அப்படிங்கிறது என்னது, லியோ அப்படிங்கிறது ஜீனஸ், லியோ அப்படிங்கிறது என்னது, லியோ அப்படிங்கிறது ஜீனஸ். அண்ட் பேந்தரா அப்படிங்கிறது என்னது, இங்கே ஸ்பீஷிஸ். ஓகே, அது லியோ டிக்ரிஸ், லியோ டிக்ரிஸ் இருக்கா. ஓகே, லியோ அப்படிங்கிறது ஜீனஸ். ஓகே, லியோ அப்படிங்கிறது ஜீனஸ். ஓகே, இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்தா நம்ம பிளான்ஸில் கொடுக்கலாம் எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள் கொடுக்க, ஜீனஸோட எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம், சொலானம், சொலானம் நைக்ரம், சொலானம் நைக்ரம். அப்போ நைக்ரம்ங்கிறது என்னது, இது ஸ்பீஷிஸ். சொலானம் அப்படிங்கிறது என்னது, ஒரு ஜீனஸ். அப்போ சொலானம் அப்படிங்கிறது, சொலானம் நிறைய இருக்கு, சொலானம் மெலாஞ்சனா, சொலானம் மெலாஞ்சனா, சொலானம் நிக்ரம், சொலானம் டியூப்ரோசம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ சொலானம் அப்படிங்கிறது நிறைய ஸ்பீஷிஸ்லாம் ஒன்று சேர்ந்து சொலானம் அப்படிங்கிற ஒரு ஜீனஸை கிரியேட் பண்ணியிருக்கு, அதுதான் நம்மளோட ஜீனஸ். அப்போ நிறைய ஜீனஸ்லாம் ஒன்று சேர்ந்தா என்னது, family create பண்ணும். So group of genus together form family, or closely related genus together form what, family. அதே மாதிரி closely related family together form what, order. Closely related order together form what, class. And closely related class together form what, phylum. ஓகே, கிளாஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தா என்ன, ஃபைலமாக மாறிடும். அண்ட் ஃபைலம் எல்லாம் நிறைய ஃபைலம் ஒன்று சேர்ந்தா அது வந்து ஒரு கிங்டமாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அனிமல் கிங்டம் இருக்கு. ஸோ அனிமல் கிங்டம் அப்படிங்கிறது என்னது, அனிமல் கிங்டம் அப்படிங்கிறது ஒரு கிங்டம், கரெக்டாக, அனிமல் கிங்டம். அதில் எவ்வளோ ஃபைலம் இருக்கு, 11 ஃபைலம் இருக்கு இல்லையா. அந்த 11 ஃபைலம் எல்லாம் ஒன்று சேர்ந்தா எவ்வளோ கிங்டம் மாறி இருக்கு, ஒரு அனிமல் கிங்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த 11 ஃபைலம் ஒன்று சேரும்போது என்ன ஆகுது, ஒரு கிங்டம், தட் இஸ் அனிமல் கிங்டமா மாறி இருக்கு. அந்த அனிமல் கிங்டம் என்ன ஆயிரும், அனிமல் கிங்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்தா அது நம்மளோட சூப்பர் கிங்டமா மாறும், அது நம்மளோட சூப்பர் கிங்டமா மாறும். அப்போ சப் கிங்டம்னா என்னது, சப் கிங்டம் அப்படின்னா இதுல வந்துட்டு வரும் மெட்டாசோவா அண்ட் புரோட்டோசோவா, யூ மெட்டாசோவா, அதுக்கப்புறம் பாராசோவா, இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி டிவிஷன்ஸ் வரும். ஆல்ரைட், கிளியர். இதுதான் டாக்ஸானமிக் ஹைரார்கி, இதுதான் என்னது, டாக்ஸானமிக் ஹைரார்கி. அடுத்தது நோமென்க்ளேச்சர். எஸ், நோமென்க்ளேச்சர் அப்படின்னா என்ன, நோமென்க்ளேச்சர் அப்படின்னா என்ன, நேமிங். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் நேமிங் பற்றி தான் சொன்னேன். என்னது, சப்போஸ் நம்ம நாட்டில் எவ்வளோ ஸ்டேட் இருக்கு, நம்ம நாட்டில் 29 ஸ்டேட்ஸ் இருக்கா. என்னோட ஜென்ரல் நாலேஜ் இவ்வளோ வீக்கா, 29 தான்டா, 30லாம் கிடையாது. தெலுங்கானாவில் செப்பரேட் ஆயிடுச்சுல, தெலுங்கானா ஆந்திரா செப்பரேட் ஆனதுக்கப்புறம் 29 ஸ்டேட்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி 28 இருந்தது. 28க்கு முன்னாடி ஜார்க்கண்ட் பீகார் அப்படிங்கிறது ஒன்றா இருந்தது. அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் பீகார் 2 பிரிஞ்சுது இல்லையா. இப்போ வந்துட்டு என்ன ஆகுது, இப்போ வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலேயே பிரிவு வருதா. ஓகே, சவுத் தமிழ்நாடு நார்த் தமிழ்நாடுன்னு பிரிக்கிறாங்களா தெரியல, எனக்கு என்னமோ தெரியல. பட் தமிழ்நாட்டை வந்துட்டு இந்தியாவிலேருந்து கண்டிப்பாக பிரிச்சிடுறாங்க. ஓகே, ஏன்னா இந்தியாவில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஒரு பேச்சுமே தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஓகே, த்ரீ லாங்குவேஜ் பாலிசி நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஓகே, வெரி குட். ஓகே, அதுக்கப்புறம் என்னது, நான் ஹிந்தி பேச மாட்டேன். வெரி குட், நல்ல விஷயம் தான், அது உன்னோட சாய்ஸ். ஸோ அப்போ எனக்கு தமிழ்நாடுங்கிறது தனி நாடாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது.
ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு கண்ட்ரிக்குள்ள இவ்வளோ லாங்குவேஜ் இருக்கிறதுனால தான் பிரச்சனை வருது. தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும் தான் பேசணும், வேற ஏதாவது லாங்குவேஜ் பேசினா என்ன பண்ணுவாங்க, திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஹிந்தி பேசினா அவ்வளோதான், அது முடிஞ்சுது, கதை க்ளோஸ். கரெக்டாக என்னது, ஹிந்தி பேசுகிறவங்களாம் இருக்காங்க, இல்லைன்னா கிடையாது. தமிழ்நாட்டில் நிறைய ஹிந்தி பேசுகிறவங்களாம் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கூல்ஸில் நிறைய ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறதுலாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ணணும், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்துட்டு அவங்களோட ஓட் பேங்க்குக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஓட் பேங்க்காக நம்ம ஒரு நாட்டில் இருக்கிற மக்களை லாங்குவேஜ் வைஸாக பிரிச்சிடுறாங்க. தமிழ்நாட்டில் தமிழ்லாம் பேசணும், தமிழ்நாடு அப்படிங்கிறது தமிழ் தாங்க பேசணும். ஸோ அது வந்து தமிழ் ரிலேட்டட் ஸ்டேட் அப்படிங்கிறது. கன்னடா அப்படிங்கிறது கர்நாடகா, கன்னடா தான் பேசணும். மகாராஷ்டிரா மராட்டா தான் பேசணும், மராட்டி தான் பேசணும். அதே மாதிரி ஒடிசா ஒடியா பேசணும். வெஸ்ட் பெங்காலில் பெங்காலி தான் பேசணும், பெங்காலி பேசாதவங்க எல்லாம் வெளியே போயிருங்க. இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுறாங்க, லாங்குவேஜ். சயின்டிஃபிக் வேர்ல்டு இதே மாதிரி இத்தனை பல லாங்குவேஜஸ் இருந்திருந்தா என்ன இருக்கும், இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நிறைய ஸ்டடீஸ் பண்ணி நம்ம வந்துட்டு முன்னேறி இருக்க முடியாது. அதனால தான் அதுக்கு ஒரு காமன் நேம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நான் தமிழ் நாட்டோட குடிமகன் இல்லையா. ஐ எம் சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு, ரைட்? எஸ். ஸோ ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு நான் வந்துட்டு ஒரு நார்த் சைடில் போயிட்டு வடநாட்டில் போயிட்டு அங்கே இருக்கிற அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா எனக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஹிந்தி தெரிஞ்சிருந்தா இல்லை அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும், ஏதோ ஒன்று. அப்போதான் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். சப்போஸ் நான் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கேன், நான் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், அதை வந்து எல்லாத்துக்கும் சொல்லணும், காட்டணும். இல்லைன்னா மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துடும் அப்படின்னா நான் எப்படி சொல்ல முடியும், எனக்கு தான் ஹிந்தி தான் தெரியாதே, இந்த தமிழ்நாட்டில் இருக்கேன்ல எனக்கு ஹிந்தி தெரியாது. அப்போ நான் எப்படி வடநாட்டுக்கு சொல்ல முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எப்படி நான் சொல்லி அதை வந்து புரிய வச்சு அதுக்கப்புறம் அதற்கு வேக்சின் கிரியேட் பண்ணி எப்படி முடியாது, வாய்ப்பு இல்லை. அப்போது இவ்வளோ பல லாங்குவேஜஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ அப்படின்னு சொன்னால் இது இங்கிலீஷ். ஓகே, இதே வந்துட்டு பட்டாட்டா, ஓகே பட்டாட்டா அப்படின்னு சொன்னா அது வேற. ஓகே, பட்டாட்டா அப்படின்னு என்னது, பொட்டேட்டோ மராட்டியில் பட்டாட்டா வடான்னு சொல்லுவாங்க, பொட்டேட்டோ வடா உருளைக்கிழங்கு வடாக்கு பட்டாட்டான்னு சொல்லுவாங்க. ஓகே, பட்டாட்டா. இதே வந்துட்டு ஆலு அப்படின்னு சொன்ன என்னது, இது ஹிந்தி. ஓகே, இதே வந்துட்டு கிழங்கு, சாரி இப்படி வராது. கிழங்குன்னு சொன்ன என்னது, இது தமிழ். கரெக்டா, கிழங்கு அதை வந்துட்டு இந்த ஸ்பெல்லிங்கு எழுதலாம். எனக்கு இந்த லால வந்து கொஞ்சம் பிரச்சனை வரும், சாரி. கிழங்கு இது இந்த லானாலும் எடுத்துக்கோங்க, இந்த நாளும் எடுத்துக்கோங்க, கிழங்குன்னு சொல்வீங்க சரியா. ஓகே, இதே மாதிரி கன்னடாவில் வேறு எதாவது சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது. சாரி அபவுட் தட். ஸோ இவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்கும்போது பிரச்சனைகள் வருதா, புரிய மாட்டேங்குதா? சயின்டிஃபிக் வேர்ல்டு இதே மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை வந்திருக்குமா? அதனால அந்த பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு காமன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டு லாட்டின் அண்ட் க்ரீக் அண்ட் லாட்டினில் கொண்டு வந்தாங்க. க்ரீக் அண்ட் லாட்டினில் ஓகே, க்ரீக் அண்ட் லாட்டினில் எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஏன் க்ரீக் அண்ட் லாட்டினில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து டெவலப் ஆகாது லாங்குவேஜ், டெட் லாங்குவேஜ். ஓகே, டெட் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடாது, அது வந்து எந்த லாங்குவேஜுமே டெட் ஆகக்கூடாது. இட்ஸ் நாட் குட் ஆக்சுவலி ஃபார் த சிவிலைசேஷன். பட் ஸ்டில் அது வந்து அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான எந்த ஸ்கோப்புமே கிடையாது. ஸோ லாட்டின் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் இருக்குது, இங்கிலீஷில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஓகே அப்படின்னு இப்படி எழுதிட்டு வந்தது, என்னாச்சு, இது வந்து டெவலப் ஆகி ஓகே அப்படின்னு டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் எப்படி டெவலப் ஆச்சு, கேன்னு டெவலப் ஆச்சு. ஓகே, ஸோ இது வந்து டெவலப்மெண்ட். ஓகே, இதுலேயே குட் நைட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி வரும், குட் நைட். நான் படிக்கும்போது இதுதான்ப்பா குட் நைட்டோட ஸ்பெல்லிங். இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது இதுதான் ஸ்பெல்லிங். ஸ்கூல் முடிஞ்சு வேலைக்கு போகும்போது இதுதான் ஸ்பெல்லிங். வேலைக்கு முடிஞ்சு கல்யாணம் ஆகும்போது இதுதான் ஸ்பெல்லிங், குட் நைட். See, this is the evolution of the லாங்குவேஜோட எவல்யூஷன். ஆனால் இங்கே கிரீக் அண்ட் லாட்டினில் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால கிரீக் அண்ட் லாட்டினில் லாங்குவேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ நேமிங் எப்போவுமே என்ன இருக்கணும், நேமிங் கிரீக் அண்ட் லாட்டினில் இருக்கணும். ஸோ தட் இட் ஷுட் பி அ காமன் லாங்குவேஜ் த்ரூ அவுட் த வேர்ல்டு ஃபார் த சயின்டிஃபிக்
ஃபீல்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கு அது காமன் லாங்குவேஜாக இருக்கணும். சயின்டிஃபிக் ஃபீல்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு என்ன இருக்கணும், அது காமன் லாங்குவேஜாக இருக்கணும். அதனால கொண்டு வந்தாங்க. கரெக்டாக? அதனால என்ன பண்ணாங்க, நோமன் கிளேச்சர் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு ரூல்ஸ் ரெகுலேட் பண்ணாங்க. ஓகே, சப்போஸ் பாட்டனி அப்படின்னா, ஓகே, இந்தியன் யூனியன் ஆஃப் பொட்டானிக்கல் நோமன் கிளேச்சரா, இந்தியன் யூனியன் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நோமன் கிளேச்சரா, ஐயூசெட் ஐயூபிஎன், ஐயூசெட் ஐயூபிஎன், இது வந்து பொட்டானிக்கல் நோமன்கிளேச்சரா, நோமன்கிளேச்சருக்கு இந்த ஆர்கனைசேஷனா இல்லை வேற எதுக்கு அப்படிங்கிறது நீங்க கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுங்க. சரிங்களா? எஸ், சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? சரிங்க. அடுத்தது என்னது? நெக்ஸ்ட் இஸ் யோர் வாட்? நெக்ஸ்ட் இஸ் யோர் த பியூட்டிஃபுல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் நோமன்கிளேச்சர். நோமன்கிளேச்சர் ஒரு பேர் வைக்கணும்னா அதுக்கு பின்னாடி ரூல்ஸ் இருக்கணும். ஓகே, ரூல்ஸ் டிஃபைன் பண்ணுமா? என்ன ரூல்ஸ்? வாட் ஆர் த ரூல்ஸ் ஆஃப் நோமன்கிளேச்சர்? வாட் ஆர் த ரூல்ஸ் ஆஃப் நோமன்கிளேச்சர்? ரூல்ஸ் ஆஃப் நோமன்கிளேச்சர் ஃபர்ஸ்ட். அச்சா, இதுக்கு முன்னாடி நோமன்கிளேச்சர் ரூல்ஸுக்கு முன்னாடி நோமன்கிளேச்சரை ரெண்டா பிரிச்சிடலாம். நோமன்கிளேச்சரை என்ன பண்ணிடலாம்? ரெண்டா பிரிச்சிடலாம். என்னது? there are two type of nomenclature. Binomial nomenclature அதுக்கப்புறம் வேற என்னது? trinomial nomenclature. Binomial nomenclature and trinomial nomenclature. Binomial nomenclature and trinomial nomenclature அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோமன்கிளேச்சரை ரெண்டா பிரிச்சிடலாம். பைனோமியல் நோமன்கிளேச்சர் அப்படின்னா இங்க என்ன இருக்குன்னு 2 words. ட்ரைனோமியல் நோமன்கிளேச்சர்னா 3 words. இங்க இருக்கிற 2 wordsல என்னென்ன இருக்கணும்? இங்க இருக்கிற 2 wordsல என்ன இருக்கணும்? ஒன்னு ஜீனஸ், ரெண்டாவது ஸ்பீஷீஸ். இங்க 3 wordsல என்ன இருக்கணும்? ஒன்னு ஜீனஸ், இன்னொன்னு ஸ்பீஷீஸ், மூணாவது சப் ஸ்பீஷீஸ். என்ன இருக்கணும்? சப் ஸ்பீஷீஸ். சப் ஸ்பீஷீஸ். கேருலஸ் லினேயஸ். நம்ம பைனோமியல் நோமன்கிளேச்சர் அப்படின்னு பேர் வந்தாலே இங்க என்ன பேர் நம்ம ஞாபகம் வரணும்? பைனோமியல் நோமன்கிளேச்சர் பேர் வந்தாலே கேருலஸ் லினேயஸ் இந்த பேர் தான் வரணும். he is the father of taxonomy and gave binomial nomenclature. சரி, அப்போ ட்ரைனோமியல் நோமன்கிளேச்சர் கொடுத்தது யாரு? யாருக்காச்சும் தெரியுமா? எனி ஐடியா? இல்ல இவரே தான் கொடுத்துட்டாரா? ட்ரைனோமியல் நோமன்கிளேச்சர் இவரே தான் கொடுத்துட்டாரா? நோ, ட்ரைனோமியல் நோமன்கிளேச்சர் கொடுத்தது ஹக்ஸ்லி. அண்ட் ஸ்ட்ரிக்ட் பர்சன் ஒருத்தர். என்னது? அவர் பேர்லயே ஸ்ட்ரிக்ட் இருக்கு. என்னது அவர் பேரு? ஸ்ட்ரிக்ட் லேண்ட். அவர் பேர் என்ன? ஸ்ட்ரிக்ட் லேண்ட். இவங்க என்ன பண்ணாங்க? ட்ரைனோமியல் நோமன்கிளேச்சர் கொடுத்தாங்க. ட்ரைனோமியல் நோமன்கிளேச்சர் கொடுத்தாங்க. ஓகே, ஆல் ரைட். நவ் ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ரூல்ஸ் இதுலயே நம்ம ரூல்ஸும் படிச்சிடலாமா? சரி, பைனோமியல் ட்ரைனோமியல் ரூல்ஸும் படிச்சிடலாம். சரி, எல்லா ரெண்டுக்குமே காமன் ரூல் தான். ஓகே, ரெண்டுக்குமே என்னது? காமன் ரூல் தான். அதனால நான் இங்க எழுதிடுறேன். ரூல்ஸ், ரூல்ஸ் ஃபார் nomenclature or rules of nomenclature எழுதிருக்கலாம். that will be the correct. okay,
ரூல்ஸ் ஆஃப் நோமன்க்ளேச்சர் எப்படி மாற்றிட்டேன். அவங்க பார்த்தீங்களா, அதுதான் என்னோட டெக்னிக் மாற்றுறது. சரி, ரூல்ஸ் ஆஃப் நோமன்க்ளேச்சர். இதில் ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? ரூல் நம்பர் 1, the first letter of the genus should be capitalized. Okay. Second rule, the species should be the second word and it should be in lowercase. Third, the third word should be subspecies and it also should be in lowercase. Okay. Fourth, all the words should be italicized. It should be underlined individually if it is handwritten. If it is handwritten. These are the rules. அதுக்கப்புறம் இன்னொன்று, சரி இது ஓகே, பட் இதில் வந்து சப்போஸ் ஆத்தர் நேம் எழுதணும்னா, குட் ஒன். ஸோ ஆத்தர் நேம் can be added in the end but not italicized. இட்டாலியில் எழுதாம நார்மலா எழுதணும். எப்படி எழுதலாம்? written in short or abbreviated form. எப்படி? எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, I'll give you the example. What is the example? Mangifera indica lin. இதுல நம்மளோட M is the word here is genus. Here it is species. This is author name. Okay. And தெரியுது நம்மளோட genus ஓட first letter, you see first letter capital, மீதி எல்லாமே small and it is handwritten, so it is underlined. எல்லா ரூல்ஸ்மே satisfy ஆயிடுச்சிங்க. Yes or no? So this is nomenclature. Okay. சரி, அடுத்தது கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ். ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் படிச்சாச்சு, ஸ்பீஷீஸ்னா என்ன அப்படிங்கிறது இல்லையா? ஸ்பீஷீஸ்னா என்ன, அதை பற்றின டீட்டெயில் நம்ம வந்துட்டு படிச்சாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ் நம்ம படிச்சாச்சு. பட் ஸ்பீஷீஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீஷீஸ் இஸ் த பேசிக் யூனிட் of classification. So species is the what? Basic unit of classification. இது வந்துட்டு ஜான் ரே அப்படிங்கிற ஒரு தான் என்ன பண்ணாரு? ஜான் ரே coined the term species in his book. என்ன புக்? சிஸ்டமா நேச்சுரே. அப்படியா? சிஸ்டமா நேச்சுரல் அவர் எழுதியிருக்காரா? நோ, ஹிஸ்டோரியா ஜெனராலிஸ் பிளான்டரம். ஹிஸ்டோரியா
generalis plantarum. இப்படி ஒரு புக் இருக்கு. சத்தியமா இது நான் படிச்சது கூட கிடையாது, பட் ரொம்ப கஷ்டமா இருக்கும். 3 வால்யூம் இருக்கு இதுல. எவ்வளவு இருக்கு? 3 வால்யூம்ஸ். 1963 1693 1693 1693 ஆல்ரைட். ஸோ ஜெனரல் பிளான்டரம் இவர் தான் என்ன பண்ணார், ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சிஸ்டமா நேச்சுரா அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு. யார் எழுதுனது? கேரோலஸ் லினியஸ். கேரோலஸ் லினேயஸ் சிஸ்டமா நேச்சுரா புக். அவர் என்ன பண்ணியிருக்காரு? he defined species as the basic unit of life, basic unit of classification, basic unit of classification, or this is the basic unit of classification அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு. யாரு? கார்லோஸ் லினேயஸ். பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு புக்ல சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்பீஷிஸ்னா என்ன அப்படிங்கிறது நம்ம சார்ல்ஸ் டார்வின் அப்படின்னு சொல்லிட்டு எவல்யூஷன் படிக்கும்போது சொல்லியிருக்காரு. குரூப் ஆஃப் மார்ஃபலாஜிக்கலி சிமிலர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் when they are grouped in one ecosystem they are called species. ஆல்ரைட். ஸோ அவங்க ஒரிஜின் சேமாக இருக்கும். தட் இஸ் லைக் சார்ல்ஸ் டார்வின் என்ன பண்ணியிருக்காரு, அவர் எவல்யூஷனரி ஸ்டடி பண்ணும்போது ஸ்பீஷஸில் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய ஸ்டடி பண்ணி அவர் புக் ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற புக்கில் எழுதியிருக்காரு. எதில் எழுதியிருக்காரு? அவரோட புக் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ், ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லைஃப். புக்கோட பேர் என்ன? கொஸ்டின். ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸா ஆரிஜின் ஆஃப் லைஃபா? வாட் இஸ் த நேம் ஆஃப் த புக்? த நேம் ஆஃப் த புக் இஸ் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ். இது தப்பு. ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் த கரெக்ட் புக் நேம். இந்த புக்ல தான் என்ன பண்ணியிருக்காரு? சார்ல்ஸ் டார்வின் ஸ்பீஷிஸை பத்தி எழுதியிருக்காரு. கிளியர்? பிகாஸ் சார்ல்ஸ் டார்வின் இஸ் த ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன் இல்லையா? ரைட் ரைட். அடுத்து என்னது? லாஸ்ட் டாபிக் ஆஃப் த டே. வாட் இஸ் தட்? டூல்ஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி. சின்ன டாபிக். இல்லை என்னென்ன இருக்கு? என்னென்ன டூல்ஸ்? டாக்ஸானமி எப்படி படிக்கலாம்? ஸ்பீஷீஸ் டாக்ஸானமி அனிமல்ஸை எப்படி படிக்கலாம்? என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஹர்பேரியம், பொட்டானிக்கல் கார்டன், வேற என்ன இருக்கு? பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு. வேற டாக்ஸானமிக்கல் கீஸ், ஜுவாலஜிக்கல் அண்ட் மெரைன் பார்க், மியூசியம், zoological park, zoological parks, taxonomical key, marine parks. இது எல்லாமே zoology के, that is for animals, and இது for plants, that is for botany. All right. So taxonomical keys அப்படிங்கிறது என்னது? நம்ம taxonomical keys அப்படின்னு சொன்னா based on similarities and dissimilarities நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. ஓகே, அதோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எவ்ரி திங். தென் ஜுவாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னா என்ன? மியூசியம் அப்படின்னா நம்மளோட அனிமல்ஸை, அதோட பாடி பார்ட்ஸ் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸை ஆன்செஸ்டர்லேருந்து ஃபாசில்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஃபார் த இன்ஃபர்மேஷன், ஃபார் ஸ்டடீஸ், ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபார் பப்ளிக். அதுக்காக அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்காக இதெல்லாம் மியூசியமில் வச்சுருப்பாங்க. ஓகே, ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படிங்கிறது என்னது? ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படின்னா அனிமல்ஸ் எல்லாத்தையும் ஒரு கன்சர்வ் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வச்சுருப்பாங்க. அவங்க ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க, பாதுகாப்பாங்க. நேஷனல் பார்க்ஸ் இருக்குது, நேஷனல் பார்க்ஸ் ஆக்சுவலி, அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்குது, அதுவும் இருக்குது. ஸோ வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அப்படிங்கிறது என்னது? அது வந்து ஓப்பனாக இருக்கும், அது வந்து கேஜ்டாக இருக்காது. ஓகே, அதே ஜூனா என்ன? ஜுவாலஜிக்கல் பார்க்னா அது கேஜ்டு அனிமல்ஸ் இருக்கும், அதில் அனிமல்ஸ் வந்து கேஜ்டு இருக்கும். ஓகே, அது வந்து ஃப்ரீயாக வந்து மூவ் பண்ண முடியாது. மெரைன் பார்க்ஸ் அப்படின்னா தட் அக்வேரியம் சொல்லலாம். இப்போ ரீசெண்ட் இங்கே பக்கத்துலேயே நம்மளுக்கு என்ன இருக்குது? அக்வேரியம் இருக்குது இல்லையா? டனல் அக்வேரியம் வருது. ஸோ அதெல்லாம் என்னது? மெரைன் parks அப்படின்னு சொல்லலாம். So these are the tools for the study of taxonomy. Clear?
ஓகே ஓகே. ஸோ சம்மரி என்னென்ன பார்த்தோம்? சம்மரைஸ் பண்ணால் நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கிளாசிஃபிகேஷன்னா என்ன? ஓகே, கிளாசிஃபிகேஷன்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். டாக்ஸானமினா என்ன? டாக்ஸானமி. அதுக்கப்புறம் சிஸ்டமேட்டிக்ஸ்னா என்ன? சிஸ்டமேட்டிக்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? நீட்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். நம்ம ஏன் கிளாசிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் நோமென்க்ளேச்சர் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? நோமென்க்ளேச்சருக்கு அப்புறம் டாக்ஸானமி. ஓகே, டாக்ஸானமிக்கல் ஹைரார்கீஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? டூல்ஸ் பார்த்தோம். டூல்ஸ் ஆஃப் டாக்ஸானமி இல்லையா? இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இது எல்லாமே கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷிஸ். அது எப்படி மறப்போம்? கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷிஸ் இது பார்த்தோம். 3 domains of life இது பார்த்தோம். கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் லைக் எல்லாமே நம்ம ஒன் ஷாட்டில் முடிச்சாச்சு. எல்லாமே என்ன பண்ணியாச்சு? முடிச்சாச்சு. ஹோம்ஒர்க் என்ன? சால்வ் புக் பேக் MCQs and subjective questions. Okay, சரி. That's all for today. Thank you so much for listening and see you all in the next class with the next chapter. என்ன next chapter? Animal Kingdom. Yes. So till then please take care of yourself. உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, சந்தோஷமா இருங்க. And yeah, நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. ரைட்? சரி. ஸோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தருண் திவாரி. நன்றி, வணக்கம்.